ஹெக்டர் என்ற நபர் அவரோட காலத்துல ரொம்பவே தரமான நல்ல ஷூஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருந்தாரு. இவர் மெக்சிகோல வேலை செஞ்சிருந்தாலும் இவரோட ஷூஸ்லாம் பிரான்ஸ் வரைக்கும் ரொம்பவே பிரபலமா இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் இவர் ரொம்பவே திறமையானவர் அப்படின்னு கருதுனாங்க. இவர மாதிரி ஷூஸ் யாராலையும் பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்க. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் ஹெக்டர் அவரோட பிசினஸ் நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தாரு. நாள் முழுவதும் கஷ்டப்பட்டும் கூட இவரால வாரத்துல வெறும் 30 ஜோடி ஷூஸ் தான் செய்ய முடிஞ்சது. ஆனா இந்த விஷயம் அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படி அவர் இன்னும் கஷ்டப்பட்டார்னா அவரால் இன்னும் அதிகமான ஷூஸ் வந்து உருவாக்க முடியும்னு. ஆனா இங்க கேள்வி என்னன்னா அது எப்படி சாத்தியம்? இந்த கேள்வி அவரை எப்பவுமே தொல்லை கொடுத்துட்டே இருந்துச்சு. ஹெக்டர் இந்த விஷயத்தை பத்தி அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாரு. அப்ப அவரோட ஃப்ரெண்ட் அவர்கிட்ட கேக்குறாரு, அப்படி உன்னால நிறைய ஷூஸ் பண்ண முடியும் அப்படின்ற உனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அப்ப ஏன் நீ ஒரு வாட்டி கூட அதிகமான ஷூஸ் உருவாக்க முயற்சி பண்ணல? அதுக்கு ஹெக்டர் சொல்றாரு, மக்கள் எல்லாரும் நான் ரொம்பவே நல்ல ஷூஸ் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. சரி, நான் இன்னும் அதிகமான நேரம் செலுத்தி அதிகமான ஷூஸ் வந்து உருவாக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஆனா செய்யற அந்த ஷூஸை நான் எப்ப விற்க முடியும்? இதனால எனக்கு டைமும் மிஞ்சாது அண்ட் இன்னொரு சைடு எனக்கு சேல்ஸை பத்தி அதிகமான நாலேஜும் இல்ல. இதனாலேயே உனக்கே தெரியும் எனக்கு மக்கள் கிட்ட இருந்து காசை திரும்ப வாங்க எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. ஹெக்டரோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் ரொம்பவே நல்ல நல்ல ஷூஸ் உருவாக்குறது வந்து ஹெக்டரோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு. ஆனா இதை விட ஒரு ரொம்ப பெரிய கன்சர்ன் அவருக்கு ஒரு நல்ல சேல்ஸ் பர்சன் ஆகணும் அப்படின்னு இருந்துச்சு. பட் இது அவரோட ரொம்ப பெரிய வீக்னஸும் கூட. இதனால ஹெக்டரோட ஃப்ரெண்ட் சிர்ஜியோ அப்படின்ற இன்னொரு நபர் கிட்ட அவரை கூப்பிட்டு போறாரு. இவர் ஒரு நேச்சுரல் சேல்ஸ்மேன் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டும் கூட. அந்த மீட்டிங்ல ரெண்டு பேருமே அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அட் தி எண்ட் அவங்க என்ன கன்க்ளூட் பண்ணாங்கன்னா, அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து வேலை செஞ்சா இதனால அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப லாபம் கிடைக்கும் அப்படின்னு. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. வெறும் ஒரே வருஷத்துக்குள்ள ஹெக்டரோட பிசினஸ் ரொம்ப பெருசா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா அவர் முன்ன விட இன்னும் அதிகமான ஷூஸ் உருவாக்குறது மட்டும் கிடையாது, அதை இன்னும் நல்லா விற்க முடிஞ்சது இவரால. வெல், இங்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படி யாருன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் மேல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணா மிச்ச விஷயத்துக்கான சொல்யூஷனை வந்து கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப நல்லா வருதோ அதுல மட்டும் அதிகமான ஃபோக்கஸை செலுத்துறாங்கன்னா சோ இதனால அவங்களால அவங்களோட லைஃப்ல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். சோ நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அதை வந்து இன்னும் அதிகமா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போங்க. ஏன்னா நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத வந்து நீங்க முதல்ல கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அற்புதமான விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக மார்க்கஸ் பக்கிங்ஹாம் அண்ட் டொனால்ட் ஓ கிளிஃப்டோ இவங்களோட புக் நவ் டிஸ்கவர் யுவர் ஸ்ட்ரென்த் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்கா கருதப்படுது. இந்த புக் உங்களோட ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுல மட்டும் உதவி செய்யறது இல்ல, அது கூடவே எல்லா பாசிபிள் ரீசன்ஸும் உங்களுக்கு சொல்லும். நீங்க ஏன் அதிகமா உங்களோட வீக்னஸ்க்கு பதிலா உங்களோட ஸ்ட்ரென்த்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்கான ஒரு உதாரணம் தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே டீப்பா இருக்கும். சோ உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காவும் இருக்கலாம். பட் ஆனா இந்த வீடியோ உங்களோட ஃபியூச்சரோட டைரக்ஷனை மாத்துறதுக்கும் பவர் இருக்கு. சோ கொஞ்ச நேரத்துக்கு இந்த வீடியோல சொல்ற விஷயத்தை ரொம்பவே கவனமா கவனிங்க. சரி வாங்க, இன்னும் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம நம்ம இதுல இருக்கிற இன்னும் பாயிண்ட்ஸை பார்ப்போம். The Psychology of Money. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லைங்க, இது ஒரு புக்கு பேரு தான். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புக்கை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். மணி ஏர்ன் பண்றதே ஒரு சைக்காலஜி தான். ஒரு மணி கான்ஷியஸான சைக்காலஜி நமக்கு இல்லைன்னா நம்மளால மணி ஏர்ன் பண்ணவே முடியாது. மணி ஏர்ன் பண்ணியா கூட அது கையில இருக்காது. அதனால நிறைய மணி ஏர்ன் பண்றதுக்கும் மணி ஹேண்டில் பண்றதுக்கும் தேவையான ஒரு சைக்காலஜி நம்ம முதல்ல உருவாக்கிடணும். இந்த சைக்காலஜியை பற்றி தான் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற அந்த புக்கில் சொல்றாங்க. இந்த புக்கு நம்ம லைஃப்ல மணி ஏர்ன் பண்றதுக்கு தேவையான பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷனும் கொடுப்பாங்க. நம்மளால ஈஸியா பணக்காரனா மாறவும் முடியும். இந்த புக்கு நான் ரீட் பண்ணல, இது குக்கு எஃப்எம்ல இருந்து ஆடியோ புக்கா கேட்டாங்க. அதுல இருந்து ஒரு சின்ன லைன் நீங்களும் கேட்டு பாருங்க. நம்மளோட வருங்காலத்துல எப்படி போறோன்றத பத்தி கண்டிப்பா நம்ம கிட்ட நம்பிக்கை இருக்கணும். ஆனா அதே நேரத்துல அந்த வருங்காலத்தை அடையறத எது தடுக்குது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும். நம்பிக்கை அப்படிங்கறது வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா நம்மளை சுத்தி எல்லாமே நல்லா நடக்கும், நம்ம செய்யறது எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு நினைக்கிறது நம்பிக்கை கிடையாது. குக்கு எஃப்எம் இந்தியாவிலேயே ஒரு லீடிங் ஆடியோ புக்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். இந்த குக்கு எஃப்எம்ல சைக்காலஜி, ஹேபிட்ஸ், மோட்டிவேஷன், ஹிஸ்டரி, கல்ச்சரல், ஃபினான்ஷியல், பயோகிராஃபி, நாவல்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்ல எல்லாம் எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்கு. 10,000க்கும் ஹவர்ஸ்க்கு மேல உங்களுக்கு லிசன் பண்றதுக்கு இந்த குக்கு எஃப்எம்ல ஆடியோ புக்ஸ் இருக்கு. அதுவும் இந்தியாவிலேயே எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்லும் புக்ஸ் இருக்கு. நீங்க யோசிச்சா உங்களுக்கு தெரியும், ஒன் டேல ₹1 மட்டும் செலவு செய்துதான் உங்களுக்கு இவ்வளவு ஆடியோ புக்ஸினுடைய கலெக்ஷன் கிடைக்குது. ஆக்சுவலி குக்கு எஃப்எம்னுடைய 1 இயர் மெம்பர்ஷிப் வந்து ₹399 தான். ஆனா உங்களுக்கு இப்போ அது வந்து 50% டிஸ்கவுண்ட்ல தான் கிடைக்க போகுது. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அக்ஷய் 50 இந்த கூப்பன் கோட் யூஸ் செய்து குக்கு எஃப்எம்னுடைய மெம்பர்ஷிப் எடுக்கிறேன்னா உங்களுக்கு 1 இயர் மெம்பர்ஷிப் ₹199 கிடைக்கும். நீங்க ஒரு வாட்டி இந்த குக்கு எஃப்எம் மெம்பர்ஷிப் எடுத்துருச்சுன்னா 1 இயருக்கு இதுக்குள்ள இருக்கிற எல்லா புக்கினுடைய ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, தமிழும் மற்ற எல்லா லாங்குவேஜிலும் டெய்லி இதுல வந்து நியூ புக்ஸ் ஆட் பண்ணிட்டே இருக்கும். அது கூட உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குக்கு எஃப்எம் ஆக்சஸ் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதுல கிளிக் செய்து இப்போவே மெம்பர் ஆயிடுங்க.
கம் பேக் டு தி வீடியோ. நம்பர் 1 அச்சீவ்மெண்ட் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்னா இதுல உங்களோட வேலைங்க உங்களோட கோல்ஸ் அதை அடையறதுக்கு நீங்க ரொம்பவே விரும்புவீங்க. யாரெல்லாம் அச்சீவரா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஃபீலிங் ரொம்பவே பிடிக்கும். அவங்க தினமும் அவங்களுக்காக இந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் கண்டிப்பா பண்ணிடுவாங்க. இதனால அவங்களோட கோல் நோக்கி அவங்க முன்னேறி போகிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். இன்கேஸ் அவங்க எதுவுமே செய்யாம போயிட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாவே இருக்காது. சோ இந்த மாதிரி ஒரு அச்சீவரா நம்மள எப்படி மாத்திக்கிறது? ஆத்தருக்கு அக்கார்டிங் இந்த விஷயம் எந்த மாதிரியான நபருக்கு பாசிபிள் பாத்தீங்கன்னா யார் மேல ரொம்பவே பிரஷர் இல்ல அதிகமான பொறுப்புகள் இல்லாம இருக்கோ அவங்களுக்கு தான். அதாவது யாருக்கெல்லாம் அவங்களோட மனசார அவங்க இஷ்டத்துக்கு வேலை செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அவங்களுக்கு தான். சோ இந்த மாதிரி ஆட்கள் அவங்க எவ்வளவு கோல்ஸை வந்து அச்சீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த அளவுக்கான செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீலிங் கிடைக்கும். அண்ட் இந்த வழியா அவங்களுக்கு இந்த விஷயமும் தெரிய வந்துருது அவங்களோட உண்மையான ஸ்ட்ரென்த் என்னன்றதும். நம்பர் 2 அடாப்டபிலிட்டி ஒரு விதமா மக்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து டிஃபைன் பண்ணுது. யாரெல்லாம் அடாப்டபிளா இருக்காங்க அவங்க யூசுவலா வின்னர்ஸா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களால எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண முடியும். அப்படி நீங்க ஒரு அடாப்டபிள் பர்சனா இருந்தா அப்போ உங்களால மென்டல் பிரஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அடாப்டபிலிட்டிக்கு என்ன ஒரு அர்த்தம் பாத்தீங்கன்னா இத புரிஞ்சுக்கிறது ஃபியூச்சர் வந்து அன்சர்டைன் அண்ட் இனி வர டைம்ல எதனால ஏற்படலாம் அண்ட் இந்த விஷயத்தை பார்த்து அலர்ட் ஆகி அவங்க எப்பவுமே இன்எஃபெக்டிவாவும் இருக்க மாட்டாங்க இல்ல அன்ப்ரொடக்டிவாவும் இருக்க மாட்டாங்க. இதனால தான் வாழ்க்கையில வெற்றி பெற்ற எல்லா ஒரு நபர்கிட்டயும் நம்ம இந்த ஒரு குவாலிட்டியை பார்க்க முடியுது. ஒரு அடாப்டபிள் பர்சன் ஆகிறதுக்காக உங்களுக்கு என்ன வேணும்னா ஒரு பேனிக் டு பேனிக் சிச்சுவேஷன்லயும் நீங்க உங்களை ரொம்பவே ஒரு காம் பர்சனா வச்சுக்க முடியணும். அது கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எபிலிட்டியும் இருக்கணும். நீங்க எந்த ஒரு விஷயத்து மேல ரொம்பவே சீக்கிரமா ரியாக்ட் பண்ணக்கூடாது. அப்படி இது ரெண்டுத்துல எந்த ஒரு எபிலிட்டி உங்களுக்குள்ள மிஸ் ஆச்சுனாலும் அப்ப நீங்க அது மேல ஒர்க் பண்ணுங்க. நீங்க இது மாதிரி என்ன செய்யுங்க. அதனால உங்களோட டெய்லி ஒர்க்ல இன்னும் அதிகமா பிரஷர் வரணும். ஏன்னா ஒரு பர்சனோட அடாப்டபிலிட்டி எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்றது எப்ப தெரிய வரும்னா அவர் மேல அதிகமான பிரஷர் படும்போது மட்டும்தான். நம்பர் 3 அனலிட்டிக்கல். யாரெல்லாம் அனலிட்டிக்கலா இருக்கிறாங்களோ அவங்க மத்தவங்களை விட ரொம்பவே வித்தியாசமா இருப்பாங்க. அவங்க பொதுவா எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கான ப்ரூஃப் கிடைக்கிற வரைக்கும். ஒரு அனலிட்டிக்கல் பர்சன் எந்த ஒரு ஐடியாவா இருந்தாலும் அதோட ஒவ்வொரு லேயரையும் ரொம்பவே கவனமா பார்ப்பாங்க. எந்த அளவுக்குனா அந்த ஐடியா ஃபெயில் ஆகாம அதோட சக்சஸ் ரேட் நியர் டு 100% வர வரைக்கும். இந்த மாதிரியான ஆட்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னா அவங்களோட மைண்ட்ல ஏற்பட்ட ஐடியா நிஜமாவே ரொம்பவே நல்லது தானா அதுல உண்மையாவே பொட்டன்ஷியல் இருக்குதா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. இங்க பாருங்க நீங்க ஒரு நம்பரை இல்லாட்டி டேட்டா வந்து அனலைஸ் பண்றப்போ அப்ப நீங்க ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்துக்கு கூட ரொம்பவே ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கூட. ஆத்தர் சொல்றாரு அப்படி நீங்க உங்களையே ஒரு அனலிட்டிக்கல் பர்சனா டெவலப் பண்றதுக்காக அதுக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு வேலை செய்யணும்னா நீங்க செய்யற வேலையில டேட்டாஸ் நம்பர்ஸை வந்து அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கணும். சோ இதுக்காக நீங்க மார்க்கெட்டிங் இல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா எந்த மாதிரியான ஒரு ஒர்க்னாலும் செய்யலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஃபீல்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள அனலைஸ் பண்ற டேலண்ட்டை வந்து நீங்க வளர்த்துக்கலாம். நம்பர் 4 ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கை. ரால்ஃப் வால்டோ எமர்சனோட ஒரு ஃபேமஸான கோட் இருக்கு. செல்ஃப் ட்ரஸ்ட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். அதாவது உங்க மேல நம்பிக்கை வைக்கிறது உங்க வாழ்க்கையில் நீங்க முன்னேறதுக்கான ஒரு முதல் சீக்ரெட்டா. ஏன்னா நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா நீங்க எந்த விஷயத்தை விருப்பப்படுறீங்களோ அப்போ உங்களுக்கு உங்களோட இலக்குக்கு நடுவுல எதுவுமே வர முடியாதா. உங்க மேல நம்பிக்கை வைக்கிறது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த்னா நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அதை உங்களால அடைய முடியும். சோ இப்போ செல்ஃப் ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நீங்க இந்த மாதிரியான ஆட்கள் கூட பழகணும். யாருக்கெல்லாம் உங்க மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கோ அவங்க என்ன இஷ்டப்படுறாங்க அதை அடைய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கணும். இந்த மாதிரியான ஆட்கள் கூட உங்களோட கனெக்ஷன் உருவாக ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்ப மெதுவா உங்க மேல ட்ரஸ்ட் வந்து உங்களுக்கே அதிகமாக ஆரம்பிக்கும். இது உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கூட. நம்பர் 5 கமாண்டுக்கு அர்த்தம் விஷயத்தோட கண்ட்ரோலை உங்களோட கையில எடுத்துக்கிறது. இது வரைக்கும்னா மத்தவங்க வந்து அந்த கண்ட்ரோலை எடுத்துக்கிறதுக்கு விருப்பப்படாத வரைக்கும். ஆத்தர் சொல்றாரு யாருக்குள்ள கமாண்டை எடுத்துக்கிறதுக்கான எபிலிட்டி இருக்கோ அவங்க எதிர்க்க எந்த மாதிரியான ஒரு மோசமான சிச்சுவேஷன் இருந்தாலும் அதை பார்த்து அவங்க பயப்படுத்த இல்லையா. அது எவ்வளவுதான் பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை பார்த்து அவங்க பேக் அவுட் ஆக மாட்டாங்க. பதிலா அந்த மாதிரி ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல அவங்க கூட சேர்த்து அவங்க டீமையும் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க அண்ட் அவங்கள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக என்கரேஜும் பண்ணுவாங்க. அவங்க எப்பவுமே மத்தவங்களை வந்து குறை சொல்லிக்கிட்டு தப்ப அவங்க மேல வந்து தூக்கி போடுறதுக்கு பதிலா எப்பவுமே ஒரு சிச்சுவேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்களே எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி கமாண்டிங் பீப்பிள் ரொம்பவே சென்சிட்டிவான விஷயத்தை கூட ரொம்ப சுலபமாவே புரிய வச்சிடுவாங்க. இதனால மக்களும் அவங்கள மதிப்பாங்க, அவங்கள மனசாரவும் பாராட்டுவாங்க. வெல் இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்னெல்லாம் ஒரு தீம் சொல்லியிருக்கணும் அது உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல ஸ்ட்ரென்த்தை வந்து வெளிக்காட்டும். இந்த தீம்ஸை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் உங்களோட ஸ்ட்ரென்த் எது, நீங்க எதுல ஃபிட் ஆகணும் அப்படின்றது. சோ இப்போ உங்க மனசுல இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும், எப்படி உங்களோட ஸ்ட்ரென்த்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுன்னு. சோ இதுக்காக ஆத்தர் நம்மளுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு, அதுதான் பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். வெல் ட்ரஸ்ட் பண்றது, அனலிட்டிக்கலா திங்க் பண்றது, விஷயத்தை வந்து நம்மளோட கமாண்ட்ல எடுத்துக்கிறது, இது எல்லாமே ஒரு விதத்துல உங்களோட நேச்சுரல் டேலண்ட் இல்ல உங்களோட நேச்சுரல் ஸ்ட்ரென்த்தா கூட இருக்கலாம். அதே நீங்க வேற எதனா ஒரு
ஸ்ட்ரென்த் மேல ஃபோக்கஸ் பண்ண முயற்சி பண்றீங்க, எது உங்களோட நேச்சுரல் டேலண்ட் இல்லையோ அந்த தருணத்துல உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதுதான் பிராக்டிஸ். அதாவது உங்களோட ஸ்ட்ரென்த்தை உங்களோட பவரா உருவாக்கிக்கிறதுக்கு நீங்க கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ரொம்பவே நல்லா வரும்னு வச்சுக்கோங்க, அதை நீங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும்னு விரும்புறீங்க. சோ அதுக்காக நீங்க வெறும் கிளாஸஸ் மட்டும் அட்டெண்ட் பண்றதுனால எதுவுமே ஆகாது. கூடவே நீங்க ரெகுலர்லி இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணணும், எதெல்லாம் இங்கிலீஷ்க்கு ரிலேட்டடா இருக்கும். லைக் இப்போ மூவிஸ் பார்க்கணும்னா ஹாலிவுட் மூவிஸ் பார்க்கணும், மிச்சம் இருக்கிற இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் கூட பேசணும், உங்க அக்கத்து பக்கத்துல இருக்கிற விஷயத்தை பார்த்து அதை இங்கிலீஷ்ல வந்து நீங்க சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ இதே போல தான் மிச்சம் இருக்கிற எல்லா விஷயத்த மேலயும் நீங்க இப்படி தான் பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க அந்த வேலையில எந்த அளவுக்கு வந்து இன்வால்வ் ஆயிருக்கணும்னு பாத்தீங்கன்னா அது உங்களோட ஸ்ட்ரென்த் ஆகுற வரைக்கும். பட் ஆனா இங்க ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க இந்த மாதிரி எதனா ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து டெவலப் பண்றப்போ அப்போ நீங்க கண்டிப்பா ஒரு டெட்லைன் வச்சுக்கோங்க. அதாவது நீங்க ஒரு பர்టిక్యులர் டைம் பீரியட்ல தான் நீங்க இந்த விஷயத்தை வந்து பண்ணணும். இப்போ நீங்க கவனமா ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கணும். என்னன்னா இந்த டைம் பீரியட்ல அந்த வேலையை செய்யறப்போ நீங்க ஏதோ கஷ்டப்பட்டு பண்ணி தீரணுமே அப்படின்றதுக்காக பண்றீங்களா, இல்ல அந்த வேலையை செய்யறப்போ உங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா ரொம்பவே ஜாலியா இருக்கா அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரியான சில வேலைகளும் இருக்கும், அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகுற மாதிரியே இருக்காது. அப்படி நீங்க இந்த மாதிரியான வேலையில ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டைம் வரும், நீங்க அந்த வேலையை செய்யறதுக்கு ரொம்பவே டிமோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணுவீங்க. சோ இதனால தான் உங்க வேலையில டெட்லைன் செட் பண்றது ரொம்பவே முக்கியம். சோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். அண்ட் गाइस, நீங்க இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இன்னொரு ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு, அதுதான் உங்களோட ஃபோக்கஸ் பண்ற எபிலிட்டி. யாரா இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்திருக்கீங்களோ அப்ப நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஐ ஹேவ் a strength அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு நான் கண்டிப்பா இதெல்லாம் ஒரு விதத்துல ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் गाइस, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான இன்னும் அமேசிங் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.